ரோஜர் ரொசாரியோ ஐயா, ராசி கட்டத்தில் ஜென்ம லக்னத்தை தவிர சந்திரனை லக்னமாக வைத்து பலன் கூறுவது சரியானது தானா? 2 லக்னங்களையும் ஆராய்ந்து பலன் எடுப்பது துல்லியமாக இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கார். எப்படி ஐயா 2 லக்னம் வரும்? லக்னம்னா ஒன்று தானே ஐயா. சந்திரன் இருக்கிறது லக்னம்னு சிலர் சொல்லுவாங்களே தவிர சந்திரன் இருக்கிறது லக்னம் இல்லை ஐயா, அது ராசி, உடல் ராசி. உடற்காரகனாகி சந்திரன் இருக்கும் இடம் அது உடல் ராசி. ராசி என்பது வேறு, லக்னம் என்பது வேறு. லக்னம் என்பது உயிர், ராசி என்பது உடல். அப்போ 2 லக்னம்னா 2 உயிர் எப்படி வரும் ஒருத்தருக்கு? யோசனை பண்ணுங்க மிஸ்டர் ரொசாரியோ, யோசனை பண்ணுங்க. 2 லக்னம் 2 உயிர் வருமா ஒருத்தருக்கு? ஒரே உயிர் தான் இருக்கும். அதேமாதிரி ஜாதகத்துலேயும் ஒரே லக்னம் தானே இருக்கும். 2 லக்னம் எப்படி வரும்? சிலர் அதை சந்திர லக்னம்னு சொல்லுவாங்க, ஆனால் அது லக்னம் அல்ல, அது ராசி, உடல் ராசி. அது உயிர், இது உடல். ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். அப்புறம் உயிரும் ஒன்று தான், உடலும் ஒன்று தான். 2ஐயும் சேர்த்து குழப்பிட்டீங்க. 2 லக்னம் 2 லக்னம் எப்படி வரும்? 2 லக்னம் 2 உயிர் எப்படி ஐயா வரும் ஒருத்தருக்கு? 2 லக்னம் எப்படி ஐயா வரும்? சந்திரன் நிற்பது லக்னம் அல்ல ஐயா. லக்னம் என்பது தான் லக்னம். சூரியன் நிற்பது கூட லக்னம் அல்ல. சூரியனை வச்சு நம்ம லக்னம் எடுக்கிறோம், சந்திரனை வச்சு ராசி எடுக்கிறோம், அவ்வளோதான். அதை 2 லக்னம்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது தப்பாக போயிடும் ஐயா. 2 லக்னம் வராதே, 2 உயிர் வராதே. நல்லா யோசனை பண்ணி பாருங்கள். 2 உயிர் இருக்குமா ஒருத்தனுக்கு? ஒருத்தருக்கு ஒரு உயிர் தான் இருக்கும். 2 உயிர் எப்படி வரும்? லக்னம் என்பது என்ன? உயிர் தானே. அப்போ சந்திரனையும் லக்னம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே ஒரு உயிர் இருக்கணும் இல்லை, அங்கே ஒரு உயிர் வரணும் இல்லை, வருமா? அது உடல். இந்த உயிர் இருக்கக்கூடிய உடல் அது. லக்னம் உயிர், ராசி உடல். அப்போ நீ என்ன பண்ணணும்? சந்திரன் நிற்கும் ராசியை கொண்டு பலன் கூறுவது சரிதானா அப்படின்னு கேட்டிருக்கணும். இங்கே நீங்கள் சந்திர லக்னம்னு சொல்கிறது சரியில்லை. அது சிலர் சொல்லுவாங்க சந்திர லக்னம் சுக்கிர லக்னம்னு கூட சொல்லுவாங்க. அப்படி அல்ல. சுக்கிரன் என்ற வீடு, சந்திரன் என்ற வீடு. சந்திரன் என்ற வீட்டுக்கு முக்கியத்துவம் வருது எது? ராசி உடல், லக்னம் உயிர். லக்னம் என்பது ஒன்று தான். 2 நீங்கள் கொண்டு வராதிங்க. 2 உயிர் வராது, 2 உடலும் வராது. ஒரே லக்னம், ஒரே உயிர், ஒரே உடல், ஒரே ராசி, அவ்வளோதான். அப்போது இப்படி எடுத்துக்கோங்க. லக்னம் ராசி, லக்னம் உயிர், ராசி உடல். இப்படி எடுத்துக்கிட்டு சந்திரன் இருக்கக்கூடிய உடல் ராசியை வைத்து கொண்டு பலன் கூற முடியும். அதை வச்சுட்டு தானே இப்போ பலன்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சந்திர ராசியை வச்சுக்கிட்டு தானே ராசி பலனே சொல்லப்படுகிறது. பேப்பரில் எழுதுறது, டிவியில் சொல்கிறது எல்லாம் ராசி பலன் தானே. பல கோடி பேர்கள் அந்த ராசியில் பிறந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் அந்த பலன் சரியாக வருமா? நீங்களே யோசனை பண்ணிக்கோங்க. ஆனால் லக்னம் அப்படியா? ஜாதகம் அப்படியா? இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் இல்லை. அப்போ லக்னம் அந்த ஜாதகப்படி தானே பலன்கள் நடக்கும். ராசிப்படி எப்படி பலன் நடக்கும்? பல கோடி பேர்கள் அந்த ராசியில் பிறந்திருக்கான். மேஷராசி அப்படின்னா மேஷராசியில் பிறந்தவங்க பல கோடி பேர் இருக்கிறாங்க. இவங்க மேஷராசியை பற்றி பலன் சொல்கிறாங்க, டிவிலேயோ பத்திரிகையிலையோ எழுதுகிறாங்கன்னா எல்லாத்துக்கும் அது பொருந்தி வருமா? வராது. அவங்க ஏதோ சொல்கிறாங்க, சிலருக்கு பொருந்தலாம், சிலருக்கு பொருந்தாது. என்ன தான் எழுதியிருக்காங்க பார்க்கலாமே, என்ன தான் சொல்கிறாங்களே பார்க்கலாமான்னு கேட்பாங்க. என்ன தான் எழுதியிருக்காங்களேன்னு பார்க்கலாமே அப்படின்னு பார்ப்பாங்க, படிப்பாங்க, அவ்வளோதான். சந்திர ராசியை வைத்துக்கொண்டு முழு பலனையும் சொல்லிவிட முடியாது ஐயா. லக்னம்தான் அனைத்துக்கும் மூலாதாரம். ஜாதக பலன்களுக்கு மூலாதாரம் லக்னம்தான். ராசி துணை செய்யும். அந்த பலன்களுக்கு, ஜாதக பலன்களுக்கு, லக்ன ஜாதக பலன்களுக்கு ராசி துணை செய்யும்.
அவ்வளோதான். நீ ராசியை வச்சுக்கிட்டு முழு பலனையும் எடுத்துடலான்னு நினச்சின்னா முடிஞ்சா நீ செஞ்சு பார் சாமி, பலன் சொல்லிப்பார், உன்னால் முடியுதான்னு பாரு, முடிஞ்சதுன்னா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லு. நான் வேண்டான்னு சொல்லலையே. மிஸ்டர் ரோஜர் ரொசாரியோ செஞ்சு பாருங்கள். அது மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்களேன். நீங்களே பாருங்கள். ஏன் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க கூட பார்க்கலாமே. நீங்கள் உங்கள் கேள்வி வச்சுக்கிட்டு பார்க்கலாமே. ராசியை வைத்துக்கொண்டு அனைத்து பலன்களையும் நான் சொல்லிவிடுகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். வருதான்னு பார்க்கலாம். வராது. ஏன்னா எல்லாமே லக்னத்தை வச்சு தான் நடக்கும். லக்னம் தான் மூலம், லக்னம் தான் உயிர், லக்னம் தான் ஜீவன், லக்னம் தான் ஆத்மா, லக்னம் தான் ஆன்மா. அதில் இருந்து தான் அனைத்தும். அதிலிருந்து தான் 1 2 3 4 5 6 7 12 பாவங்களும் அதிலிருந்து தான் வருது. அந்த பாவத்தில் ஒன்று தான் ராசி அமையும். அந்த லக்னத்தின் முதல் கொண்டு 12 பாவங்களில் ஏதேனும் ஒரு பாவத்தில் தான் ராசி, உடல் ராசி அமையும். அப்போ லக்னம் தான் முக்கியம். அங்கே லக்னத்தை வச்சு தான் பலனெல்லாம் பார்க்க முடியும். ராசியை வச்சு நீங்கள் கேட்டிருக்கிற மாதிரி துல்லியமான பலன்லாம் எங்கேயுமே கிடையாது. லக்னத்தை வச்சுட்டு பார்த்தீங்கன்னா கூட துல்லியமான பலன் நாம் சொல்கிறோம். நாம் சொல்லக்கூடிய பலன் துல்லியமானதுன்னெலாம் சொல்ல முடியாது. சொல்கிறோம். அது சில டைமில் சரியாக வரும், சில டைமில் தவறாகவும் போகலாம். அதான் துல்லியமான பலனெல்லாம் நான் சொல்கிறேங்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை அவங்கக்கிட்ட பார்க்குறவங்களுக்கு தான் அது தெரியும், நமக்கெல்லாம் தெரியாது. நான்லாம் யாருக்கிட்டையும் போய் ஜாதகம் பார்த்ததில்லை. அதனால் அவங்க துல்லியமாக சொல்கிறாங்களா இல்லையான்றலாம் நான் சொல்ல முடியாது. சொல்கிறவங்க சொல்கிறாங்க, நான் துல்லியமான பலன் கொடுப்பேன், என்னால் முடியும். சரி செய்யுங்க. உங்கள்கிட்ட வரவங்களுக்கு சொல்லுங்கள், நல்லா பயன்படுத்து. நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் மிஸ்டர் ரொசாரியோ, ஆய்வு பண்ணுங்கள். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னா, ராசி என்பது உடல், லக்னம் என்பது உயிர். ஜாதக பலன்களுக்கு முக்கியம் லக்னம்தான். லக்னம் வச்சுக்கிட்டு தான் மற்ற இடமெல்லாம் வரணும். ராசி துணையாக நிற்கும், சப்போர்ட் பண்ணும். பலன்கள் கூறுவதில் ராசி சப்போர்ட் பண்ணும். கோசாரத்துக்கு பயன்படும். கோசார பலன் பார்க்குறதுக்கு பயன்படும். அப்போது தசாபுத்தியை வச்சுக்கிட்டு தான் கோசார பலன் பார்க்கணும். லக்னத்தை வச்சுக்கிட்டு அப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளையும் வச்சுக்கிட்டு கோசாரத்தையும் வச்சுக்கிட்டு எல்லாம் பிடிச்சி 3 டேலி பண்ணி பலன்கள் இருந்தது. ஆகையினால பலன் எடுப்பது அதாவது 2 லக்னங்களையும் வைத்துக்கொண்டுன்னு சொல்லவே சொல்லாதீங்க. தயவு செஞ்சு சொல்லாதீங்க. 2 லக்னம் என்பது வரவே வராதுங்க ஐயா. 2 லக்னம் கிடையாது. லக்னம்னா ஒன்று தான், ராசின்னா ஒன்று தான். லக்னம் என்பது உயிர், ஒரு உயிர் தான். ராசி என்பது உடல், ஒரு உடல் தான். 2 உடல் கிடையாது. 2 உயிரும் இல்லை, 2 உடலும் இல்லை. ஒரே உயிர், ஒரே உடல். அதனால் இந்த 2 லக்னங்கிறத விட்டுடுங்க, வேணாம். அது நல்லா இல்லை, சரி வராது. அதை லக்னம்னு வச்சுக்கோங்க. இதை சந்திரன் இருக்கிற இடத்த ராசின்னு வச்சுக்கோங்க, உடல் ராசி. அப்படி தான் எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. இந்த சந்திர லக்னம் ஒரு பொதுவாக சொல்லிவிடுவாங்க. சிலர் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அதை பற்றி. சந்திர லக்னம், அது லக்னம் சொல்லக்கூடாது, உடல் ராசின்னு தான் சொல்லணும். லக்னம்னு சொல்கிறது தப்பு. சுக்கிரன் இருக்கிற இடத்த கூட சுக்கிர லக்னம்னு சொல்லுவாங்க. திருமணத்துக்காக சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. பலன் சொல்கிறதுக்கு அதெல்லாம் பயன்படாது. இப்படி தான் வச்சுக்கணும். லக்னம் என்பது உயிர், ராசி என்பது சந்திரன் உள்ள ராசி என்பது உடல். இப்படி வச்சுக்கிட்டு பலன் பார்த்தீங்கன்னா பலன் வரும். அதை தெரிஞ்சுக்கலாம். நல்லா செஞ்சுக்கோ.